மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அவரோட அம்மான்னா உசுரு. ரொம்பவே பாசமா இருப்பாரு. ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போச்சு. மன்னர் உடனே மருத்துவரை வரவழைச்சு அம்மா உடம்ப பார்க்க சொன்னாரு. மருத்துவரும் அம்மா அதிக நாள் உயிரோட இருக்க மாட்டாங்க, சீக்கிரமே மேல் உலகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் மன்னருக்கு மனசு ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் தன் அம்மா கிட்ட போய், அம்மா, உங்களுக்கு சாப்பிட என்ன ஆசையா இருக்குன்னு கேட்டாரு. உடனே அந்த அம்மா மாம்பழம் தான் வேணும்னு சொன்னாங்க. அப்ப அது மாம்பழம் கிடைக்கும் காலம் இல்ல. ஆனாலும் மன்னர் தன் ஆட்களை அனுப்பி எங்கேயாவது மாம்பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு. மாம்பழம் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அந்த அம்மா இறந்துட்டாங்க. மாம்பழம் சாப்பிடாமலே தன் அம்மா இறந்துட்டாங்கன்னு மன்னர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு. இதுக்கு என்ன பரிகாரம்னு அரண்மனை புரோகிதர்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டாரு. பேராசை பிடிச்ச அந்த புரோகிதர்களும் மாம்பழம் சாப்பிடாம இறந்ததால அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னா தங்கத்தால் செஞ்ச 108 மாம்பழங்களை 108 புரோகிதர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொன்ன மன்னர் சில நாள்லயே தங்க மாம்பழங்களை தயார் செஞ்சு 108 புரோகிதர்களுக்கும் கொடுத்தாரு. இந்த செய்தி தெனாலிராமனுக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு. அந்த புரோகிதர்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சான். உடனே அந்த புரோகிதர்களை சந்திச்சு, என் அம்மாவுக்கு நினைவு நாள் திதி வருது, நீங்க எல்லாரும் வந்து வழிபாடு நடத்துங்க, என்னால முடிஞ்சதை கொடுக்கறேன்னு சொன்னான். புரோகிதர்களும் ரொம்ப சந்தோஷமா தெனாலிராமன் வீட்டுக்கு வந்தாங்க. அவனும் அவங்கள வரவேற்று உட்கார வச்சான். அப்புறம் வீட்டு கதவுகளை நல்லா பூட்டிட்டு ஏற்கனவே நல்லா காய்ச்சின இரும்பு கம்பியால ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு ஒரு சூடு போட்டான். புரோகிதர்கள் ஐயோ அம்மான்னு கத்தி அலறினாங்க. அப்புறம் நேரா மன்னர்கிட்ட போய் தெனாலிராமன் மேல முறையிட்டாங்க. இத பார்த்த மன்னர் தெனாலிராமன் மேல கோபம் கொண்டாரு. தெனாலிராமனை பார்த்து, ஏண்டா புரோகிதர்களுக்கு இப்படி சூடு போட்டன்னு கேட்டாரு. மன்னாதி மன்னா, என்ன மன்னிக்கணும், நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். என் அம்மா உடம்பு சரியில்லாம இறக்கும் போது வலிப்பு நோய் வந்துடுச்சு. அதுக்கு மருத்துவர்கள் என் அம்மாவுக்கு சூடு போட சொன்னாங்க. நான் சூடு போடுறதுக்கு முன்னாடியே என் அம்மா இறந்துட்டாங்க. அதனால என் அம்மா ஆன்மா அமைதியடைய புரோகிதர்களுக்கு சூடு போட சொல்லி பெரியவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னபடியேதான் புரோகிதர்களுக்கு சூடு போட்டேன். இதுல என்ன தப்புன்னு மன்னர்கிட்ட கேட்டான் தெனாலிராமன். இதை கேட்ட மன்னர் கோபமா, என்னடா தெனாலிராமா, இது முட்டாள்தனமா இருக்கேன்னு சொன்னாரு. இல்லை அரசே, நான் விளக்கமா சொல்றேன், கொஞ்சம் கேளுங்கன்னு சொன்னான். முன்னாடி உங்க அம்மா மாம்பழம் சாப்பிடாம இருந்ததால அவங்க ஆன்மா அமைதியடைய 108 பொன் மாம்பழங்கள் 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தாதான் அவங்க உயிர் அமைதியடையும்னு சொன்னாங்களே. அதன்படி நீங்களும் கொடுத்தீங்களே. அது போலவே என் அம்மாவுக்கு வலிப்பு நோய்க்கு சூடு போட முடியாம போனதாலதான் இவங்களுக்கு சூடு போட்டேன்னு சொன்னான். இதை கேட்ட மன்னர் சிரிச்சிட்டாரு. தெனாலிராமனை பாராட்டினாரு. புரோகிதர்களின் பேராசையையும் புரிஞ்சுகிட்டாரு. இந்த கதை தெனாலிராமனோட அறிவு கூர்மையையும் பேராசை பிடிச்சவங்களுக்கு எப்படி பாடம் புகட்டணுங்கிறதையும் நல்லா எடுத்து சொல்லுது இல்லையா?